சூழ்நிலையை பயன்படுத்தி தன்னிடம் 50 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டும் தனது முன்னாள் தோழிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளார். கோவை மாவட்டம் காந்திமா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தன்யா. இவரது கணவர் பெயர் கருணாநிதி. இவர் புகைப்பட தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று கணவன் மனைவி இருவரும் கோவை மாநகர காவல் ஆணையர் கண்ணனை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தனர். தொடர்ந்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கணவன் மனைவி இருவரும் கூறியதாவது: எங்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் சுய தொழில் செய்ய வேண்டும் என கூறி கடந்த 2022ஆம் ஆண்டு தனது நண்பர்களிடம் கடன் வாங்கியிருந்தேன். இதனை திரும்ப செலுத்த முடியாததால் நண்பர்கள் என் மீது காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். இதன் பேரில் தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதற்காக நீதிமன்றம் பிணையும் நான் பெற்றுள்ளேன். இந்த நிலையில் எனது சூழ்நிலையை புரிந்து கொண்ட மசக்காளிபாளையத்தை சேர்ந்த திமுக மகளிரணி நிர்வாகி கலைச்செல்வி, வடவெளியை சேர்ந்த திமுக நிர்வாகி சங்கீதா, ஆனைமலையை சேர்ந்த சந்தியா, இவர்கள் மூவரும் என்னிடம் நன்றாக தோழியாக பழகி தனது சூழ்நிலையை வைத்து தன்னிடம் 50 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டி வருவதாகவும், இவர்களுடன் மணிகண்டன் என்ற நபரும் சேர்ந்து கொண்டு 2022ஆம் ஆண்டு என் மீது பதியப்பட்டுள்ள வழக்கை எனது புகைப்படத்துடன் இணைத்து தினசரி நாளிதழில் விளம்பரப்படுத்தி என்னை அசிங்கப்படுத்துகின்றனர். மேலும் நேற்று இவர்கள் 4 பேரும் சேர்ந்து எனது வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பணம் கேட்டு மிரட்டியதுடன் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் கூறுகின்ற நபருடன் உல்லாசமாக இரு, எங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவை என மிரட்டி வருகின்றனர். எனவே இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்துள்ளதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பேரு கருணாநிதிங்க. நான் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி பேப்பரில் வந்து என்னோட ஃபோட்டோலாம் போட்டு இந்த மாதிரி பணம் வாங்கி இது பண்ணதாக ஏமாத்தினதாக சொல்லி நியூஸ் வந்திருக்குங்க சார். இந்த மாதிரி வேலை வாங்கி தருவான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்குங்க. 2022 வந்து ஒரு சின்ன கேஸ் ஆயிடுச்சுங்க. அது சம்மந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணி அது ஃபைனலாக போயிட்டுருக்குங்க. இந்த மாதிரி பழைய ஒரு விஷயத்தை வந்து எடுத்து இந்த மாதிரி நேற்று பர்சனல் ரிவெஞ்சுக்காண்டி இந்த மாதிரி எடுத்து போட்டு பேரை கெடுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு 3 பேர் மெயினாக வந்து எங்கள் தெருவுலாம் வந்து பக்கத்து வீடு எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி சொல்லி என்னோட பேரை கெடுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் குடியிருக்க வீட்டில் ஹவுஸ் ஓனர்கிட்டலாம் போய் இந்த மாதிரி இவங்க வந்து பணம் இந்த மாதிரி வாங்கி பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க, பணம் எல்லாத்துலேயும் வாங்கி 2 கோடி 3 கோடி வாங்கி நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க வந்து வீடை காலி பண்ண சொல்லுங்கள், எல்லாமே வந்து வீடை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க, வீடெல்லாம் உடச்சிடுவாங்க அப்படி இப்படின்லாம் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஹவுஸ் ஓனரும் அவங்க அவங்க ஆஃபீஸு ஆஸ்பத்திரிலாம் போய் இந்த மாதிரி ரெகுலராக அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் என்னோட குழந்தையெல்லாம் வந்து ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் தான் ஒருத்தர் கூப்பிட்டு போவார். அவர்கிட்ட போய் நீ தான் ரெகுலராக வந்து இவங்க குழந்தைய கூப்பிட்டு போகிற, அவங்கெல்லாம் கூப்பிட்டு போகிற, ஓமலையும் கம்ப்ளைண்ட் ஆக போகுது, நீ வந்து அரெஸ்ட் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அவரையும் போய் மிரட்டி இருக்கிறாங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்லேயே எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நைட்டெல்லாம் அவர் ரொம்ப பதட்டமாகி அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க. குப்பிசாமியில் வந்து ஸ்டென்ட்டு வச்சு இப்போ நல்லா ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. அவங்க ஒய்ஃப் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, உங்களை நினச்சி இந்த மாதிரி இஷ்யூ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவர் உங்களதுனால வந்து பதட்டத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்களும் எங்கள் மேலே ரொம்ப இஷ்யூ பண்ணுறாங்க. எங்களை வந்து வாழவே விட மாட்டேங்கிறாங்க பர்சனல் ரிவெஞ்சுக்காக வேண்டி இந்த 3 பொண்ணுங்களும். அதில் வர நேற்று வந்து ஒரு பையன் வந்து அவங்க கூட இருக்கிற ஒரு பையன் வந்து என்னோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கப்பா, 6 மணிக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காசுக்கெல்லாம் கொடுக்க முடியலாட்டி நீங்கள் உடம்ப விற்று காசு எனக்கு கூடி கொடுத்துருங்க, நான் கூடி வரேன் அப்படின்னு ஒரு 6 மணிக்கு ஃபோன் பண்ணாரு. நான் அவங்கள ஃபோனே பண்ணுறதில்ல. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி பேசினாங்க. எங்களை வாழவே விட மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல்ல இருந்துலாம் ஃபோன் பண்ணுறாங்க, அந்த நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு ஸ்கூல்ல இருந்துலாம் ஃபோன் பண்ணுறாங்க, என்னாச்சுன்னு எங்கள் ஸ்கூல் பேர்லாம் கெட்டுரும், நீங்கள் அதனால் வேறு ஸ்கூலில் சேர்த்துக்குங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு எங்கள் தெருவில் எல்லா பக்கமே பேரை கெடுத்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை, எதுவுமே இல்லைங்க. அவங்களே ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தான் பழக்கங்க, கட்சியில் தான் பழக்கம். கட்சியிலையும் வந்து நாங்கள் வந்து இந்த விஷயத்த சொன்னோங்க, அவங்களும் கூப்பிட்டு பேசுகிறேன் விசாரிக்கன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கார்த்தியனுக்கு தான் கொடுத்தேன், எல்லாம் செந்தில் பாலாஜிக்கு தான் கொடுத்தேன்னு ஒரு அவங்களும் போன் எடுக்க மாட்டாங்க, கட்சியில இருக்கவங்களுக்கு சொல்லிட்டு அவங்க இஷ்யூ பண்றாங்க, பெரிய பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை வாழவே விட மாட்டேங்கிறாங்க, துரத்தி வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களை பழி வாங்காம விட மாட்டோம், நீங்க சாகணும், நீங்க சத்தாதான் ஆகணும், இல்லாட்டி எங்களுக்கு ஒரு 50 லட்சம் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஃபோன் கால்ஸ் வருது, நாங்கள் ஃபோனே பிளாக் பண்ணிட்டு எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நைட்டு 12 மணிக்கெலாம் எனக்கு ஃபோன் வருதுங்க. என் ஒய்ஃப் தான் பார்த்தாங்க, அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேங்க. 12 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணுறாங்க. கலைசெல்வின்னு ஒரு பொண்ணு, அவங்க வந்து முன்னாள் கவுன்சிலரோட பொண்ணா இருக்கிறாங்க, தன்ராஜ்னு சொல்லி. அவங்கள எனக்கு தெரியவே தெரியாது. நைட்டெல்லாம் வந்து 12 மணிக்கு மேலே இவருக்கு ஃபோன் பண்ணோம்.
ஃபோன் பண்ண நான் சொல்லிட்டேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க, நீங்க ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு. அதுதான் மெயினான ரீசனுங்க. அந்த இதுவும் கூட இருக்குது, ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் ஓகே, நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். பட் இது வந்து மேல மேல போய் நேத்தே நான் வந்து சூசைட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்பதான் இது வந்து எஃப்ஐஆரே ஆகலைங்க, எஃப்ஐஆரே ஆகலை, எந்த ஒரு இஷ்யூமே ஆகலைங்க. இந்த 2027 எந்த ஒரு விஷயமே ஆகலை. நேற்று வந்து எஃப்ஐஆர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த வந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்குங்க. வந்து எல்லாமே பிரச்சனை பண்ணுறாங்க. இவங்க எங்களை வந்து இந்த மாதிரி தூண்டி தூண்டி எங்களை வந்து பர்சனல் ரிவெஞ்ச் எடுத்து எங்களை பழி வாங்குறாங்க. எதனால அந்த மாதிரி சொல்றாங்க? பணம் வாங்கிட்டாங்க, எந்த காரணம் இருக்கு? 2020 கேஸ் இல்ல 2020 ஒரு கேஸ் நடந்துருச்சுங்க. அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் நாங்க அது வந்து ஏற்கனவே கொடுத்ததாங்க. கொடுக்கல் வாங்கல ஒரு செட்டில்மெண்ட் இருந்துச்சு. அது அவங்க லேட் ஆனதுனால அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு நாங்க பேசி நாங்க பண்ணிட்டு இருக்கோங்க. இப்ப ஒரு 6 மாசம் இவங்க தெரிஞ்சது இப்பதாங்க ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி இவங்க தெரியும். எதனால உங்களுக்கு குறிப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு காரணம்? என் வீட்டுக்காருக்கு ரெகுலரா அந்த பொண்ணு, இந்த கலைசெல்வி சொல்லி இந்த பொண்ணு 12 மணிக்கு ஃபோன் பண்றது. அப்ப நான் ஒரு நாள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். பட் இது நம்ம ஒரு பொண்ணு தானே, அப்ப அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஃபோன் பண்றாங்க, வேண்டாம் 12 மணிக்கெல்லாம் நைட்டு ஃபோன் பண்ணி இது ஒரு தப்பா போயிடும். அது சொன்னேன். அது சொன்னது அவங்களுக்கு குத்தமா போச்சு. அதே மாதிரி இந்த பொண்ணை வந்து நான் வந்து ஒரு பார்க்கக்கூடாத இடத்துல ஒரு ஹோட்டல்ல பார்த்தோம். அது வந்து அவங்க அப்பா நம்பர்ல எனக்கு இருக்கு. நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது மீடியாலே, ஏன்னா இன்னைக்கு என்னோட லைஃப் போகும்போது நான் சொல்லிதானே ஆகணும். இது நான் பார்த்தோம், அது சொல்லுவேன்னு பயந்து அது அந்த பிள்ளைய சொன்னேன். நான் இந்த மாதிரி இந்த ஹோட்டல் இருக்குன்னு அப்பாட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இன்ன வரைக்கும் நான் சொல்லவே இல்லைங்க. இன்ன வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. இது நான் பார்த்தேன் தப்பான இடத்துல, அது நான் பேச முடியல. இதுதான், வேற ஒன்றும் இல்லைங்க.